மகர ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தமுங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்குமுங்க. நீங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க. மகர ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க, உங்க குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ஸ்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனப்பாரத்தை பாதியா குறைக்குமுங்க. இந்த பலன்களை பழிக்க வைக்குமுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கே தான் இருக்குதுங்க. வாழ்க்கையை மாற்ற போற இன்றைய மகர ராசி பலனுக்குள் போகலாமா? மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கமுங்க. சனீஸ்வர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. இதனால எந்த ஒரு தப்பு தண்டாக்கும் போக மாட்டீங்க. தப்பான ஆட்களுடைய சவகாசம் இருந்தா அப்படியே வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுன்னு பேசி ஒதுக்கிவிட்டு வந்துட்டே இருப்பீங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்டதை அப்படியே பேசுவாங்க. கடல் ஆலை மாதிரி புதுசு புதுசா எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்குமுங்க. அதே மாதிரி யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க அதை எப்படி பண்ணீங்க, எது பண்ணி சொல்லிட்டு வழியா போய் கேட்டு அவங்களுடைய வளர்ச்சிக்கு எது காரணமா இருந்துச்சோ அதை எடுத்துக்கூடியவங்க நீங்கங்க. அதாவது நல்லதை தேடி தேடி போய் கற்றுக்கக்கூடியவங்க, மனித நேயத்தோட வாழக்கூடியவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தொல்லையா இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உதவியா இரு, உன்னால முடியலையா ஒதுங்கி வந்துரு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. அதே போல விவேகமாக செயல்படக்கூடியவங்க, வேகமாகவும் செயல்படுவாங்க. நீங்கள் அதிகமாக பெருமாளை கும்பிடுவீங்க. ஏன்னா சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு திருமால் கிட்ட மாறாத பக்தி இருக்குங்க. ஓகேங்களா? இதனால் அடிக்கடி பெருமாளை தான் கும்பிடுவீங்க. சனிக்கிழமை ஆனால் போதும் நாமம் போட்டுக்கிறது, சனிக்கிழமைனா போதும் பெண்களாக இருந்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு செய்யணுமா, அந்த நாளை செய்யாமல் அந்த நாளை தொடங்கவே மாட்டீங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையுமே முதலிடம் பிடிக்கணும்னு நினைப்பீங்க. நினச்சதை சாதிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு சிரமத்தை வேணாலும் சந்திப்பீங்க. ஒரு விஷயம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா மற்ற ராசிக்காரங்களெல்லாம் விட்டு விலகுவாங்க. ஆனால் இந்த மகரம் மட்டும் இந்த விஷயம் இவ்வளவு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு அதுக்கான பலன் அதிகமாக தான் இருக்குமுங்க அப்படின்னு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. தன் உழைப்பு தன் உயர்வு இதை மட்டும் மனசில் வச்சு வாழ்வதனால தான் இது நாள் வரைக்கும் இந்த காலத்தில் யாருங்க உழைச்சி முன்னேறி இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் மகரம் படிப்படியான வளர்ச்சியை தான் பார்த்துட்டு அது சில நேரங்களில் இத்தனை காலமெல்லாம் ஓடி எட்டு வைக்கலாம்னு நினச்சாலே போதுங்க. 10 அடி பின்னாடி போன நிலையிலெல்லாம் வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனி இப்படிப்பட்ட கஷ்ட காலத்துலேயும் கூட நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது தனிமரமாக நின்று தவிக்கக்கூடிய மகரத்திற்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு 8 பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்குதுங்க. அந்த பிரச்சனை முடிவுக்கு வருவதனால இந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, எரியறத பிடுங்கிட்டா கொதிக்கிறது தன்னால் அடங்கி போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மகர ராசிக்காரங்க இந்த 8 பிரச்சனை சரியாகிறதுனால வாழ்க்கையில் கூடிய மற்ற சிக்கல்கள் சிரமங்கள் எல்லாமே விலக போகுதுங்க. எல்லாமே மாறப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழப்போகுதுங்க. அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்களா? இப்போ பொதுவாக மகர ராசிக்காரங்களை யாருக்குமே பிடிக்காதுங்க. மேக்சிமம் எதிரிகளாக தான் இருப்பாங்க. காரணம் கேட்டிங்கன்னா இவங்க யாருக்குமே
இந்த சைன் சக்க கடிக்கிற மாதிரி வேலையை பார்க்க மாட்டாங்க. அதாவது சிங்சக் கடிக்கிற வேலையை பார்க்க மாட்டாங்க. யாருக்குமே ஒத்துழைச்சும் பேச மாட்டாங்க. நல்லது பண்ணியா நல்லதுப்பா அப்படின்னு ஒதுங்கி போவாங்க. தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்கங்க. கெட்டது பண்ணியா நீ பண்ணுறது பெரிய தப்பு, தேவையில்லாத பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு கண்டிச்சிட்டு ஒதுங்கி போயிட்டே இருப்பாங்கங்க. இதுதான் மகரம்ங்க. இதனாலேயே யாருக்கும் இவங்களை பிடிக்காதுங்க. இந்த கலியுகத்துல எல்லாம் என்ன நினைக்காங்க, தப்புக்கு துணை வரணும், தப்புக்கு உதவி பண்ணணும், இப்படித்தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அது என்னன்னைக்குமே மகர ராசிக்காரங்களுக்கு சுத்தமா ஆகாதுங்க. புரியுதுங்களா? சொல்லப்போனா தப்பு பண்றவங்க யாராவது மகர ராசிங்களோட ஃப்ரெண்டா வச்சிருந்தீங்கன்னா அவங்கள விட்டு ஒதுங்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. எச்சரிக்கை நல்லதா மாட்டிப்பீங்க, உங்களையும் மாட்டிப்பீங்க, அவங்களும் மாட்டி விட்டுருவாங்கங்க. இப்படி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு வாழக்கூடியவங்க நீங்கங்க. நேர்மை நீதி இதுதான் வாழ்க்கைன்னு வாழக்கூடிய மகரத்துக்கு 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி புதன் பகவானுடைய வீடான மிதுன ராசியில உருவாகக்கூடிய திருகிரக யோகத்தினால உங்களுக்கு பணமும் குவிய போகுதுங்க, வெற்றியும் குவிய போகுதுங்க. ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால ராசியை மாற்றுமுங்க. அதனால் சில நேரங்களில் சக்தி வாய்ந்த யோகம் உருவாகுமுங்க. அந்த வகையில் நம்மளுடைய மிதுன ராசியில் 3 கிரகங்களுடைய சேர்க்கையினால் இந்த திருகிரக யோகம் உருவாகி இருக்குதுங்க. அதாவது இந்த திருகிரக யோகம் இந்த 3 கிரகங்கள் யாருன்னு சொன்னால் புதன் பகவானுடைய சேர்க்கைங்க. புதன் யாருங்க? நவகிரகனுடைய இளவரசனுங்க. இவர் புத்திசாலித்தனம், யோகம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் எல்லாத்துக்குமே காரணக்கர்த்தாங்க. இவர் கூடவே நவகிரகங்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான். இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா? இவருடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா அரசியல்ல சாதிக்கலாமுங்க, வாழ்க்கையில சாதிக்கலாமுங்க. அதிகார தோரணையோட ஆளுமை மிக்கவங்களா, பெரிய பெரிய பதவிகளில் வைக்கக்கூடிய ஆட்களா, பெரிய பெரிய பொறுப்புகள் வகிக்கக்கூடிய ஆட்களா வலம் வர முடியுமுங்க. இவரும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறாருங்க. இதோட தேவர்களுக்கு எல்லாமே குருவாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சேர்க்கையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையா? இவர் எப்படிப்பட்ட ஆளுங்க? குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இவர் ஒருத்தர் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலே போதுமுங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தால் கூட நீங்கள் சமாளிச்சிட முடியுங்க. இந்த 3 பேருமே தனித்தனியான பெருத்த பலன்களுக்கு சொந்தக்காரங்கங்க. பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவங்க. இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்றப்போ அந்த திருகிரக யோகம்ங்கிறது மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டகாலம் இருந்தாலும் மாற்றம் தருங்க. அப்படிங்கிறத உங்களால் உணர்ந்துக்க முடியுதா? இந்த தெளிவோட இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் விளையும்னா திடீர் நிதி நன்மைகளை கொடுப்பாங்கங்க. நல்ல லாபத்தை பெறுவீங்க. எப்பேற்பட்ட சவால்களுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கும் திறனை கொண்டிருக்க போகிறீங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுமுங்க. முதல்ல இந்த திருகிரக யோகத்தினால நம்மளுடைய மகரத்திற்கு எந்த மாதிரியான 8 பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாமா? இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணி இறங்குவீங்க, அலைச்சல் இருக்கும், வேலை சும்மா இருக்குங்க. கடைசியில் பார்த்தா நல்ல வாயம் சம்பாரிச்சு நாரவாயம் சாப்பிட்ட கணக்கா ஓகேவா? இவனுடைய உழைப்புங்கிறது இவங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்குமுங்க. சிறுக சிறுக சேர்த்த பணம் கூட மற்றவங்க பிடுங்கிட்டு போயிடுவாங்கங்க. இப்படி இருந்த வாழ்க்கையில் இனி வருமானம் பெருகுமுங்க, சேமிப்பு உயருமுங்க, நகை நட்டு வாங்குவீங்க, சொத்து சேர்க்கை போகிறீங்க. 2வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்கள் எல்லாம் தேவைக்கு பழகிட்டு தேவை முடிஞ்சதும் ஒதுங்கி போயிருப்பாங்கங்க. ஒதுங்கி போனால் கூட பிரச்சனை இல்லை, நம்மளை பற்றி தேவையில்லாததை பேசுவாங்க. அப்படியா இப்படியா அதுவா இதுவா அப்படி இவங்க எப்படி இருங்கன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸும் அப்படித்தான் இருப்பாங்க. இப்படி உங்களை பற்றின வீண் வசதிகள் அப்படியே வாய் மாற்றி போய்கிட்டே இருந்துச்சுங்க. அந்த வாயெல்லாம் மூடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. எல்லாரும் உங்ககிட்ட உதவி கேட்டு நிற்பாங்க.
அப்படியே அவங்க வாயடிச்சிட்டு நிப்பாங்கங்க. அச்சோ! நல்லா இருக்காங்களே! அப்படின்ற அளவுக்கு இருக்கும்னு பாருங்களேன். ஆனா, அவங்களுடைய வயித்தெரிச்சல் உங்கள ஒண்ணும் பண்ணாதுங்க. ஏன்னா, உண்மையான உழைப்பு உங்ககிட்ட இருக்குதுங்க. உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவானுங்க. மத்தவங்க கிட்ட ஒரு நாளும் உங்கள நிக்க வைக்க மாட்டாருங்க. அவங்களையெல்லாம் நிக்க வைப்பாருங்க. 3வது பார்த்தீங்கன்னா, உடன்பிறப்புகள், அப்பா இவங்கள மாதிரி ஒரு துணைய பார்க்கவே முடியாதுங்க. நீ என்ன, நான் என்னங்கிற மாதிரி இவங்கள எதிரா நிப்பாங்க. இவங்கள பேஸ் பண்ணி இன்னும் ஒரு சிலதெல்லாம் ஆட்டம் போட்டிருப்பாங்கங்க. ஆனா, இப்போ உங்களுக்கு எதிரா செயல்பட்டவங்களுக்கு தெரியாம போச்சுங்க. என்னதான் இருந்தாலும் ரத்த பந்தம், ரத்த பந்தம் தானே! அவங்கள எங்க தட்டணுமோ அங்க தட்டி, எங்க உட்காரணுமோ அங்க உட்கார வச்சு, எங்க அடக்கணுமோ அங்க அடக்கி, அவங்கள உங்க கைக்குள்ள வச்சுக்க போறீங்க. சகோதர, சகோதரிகள் எல்லாம் உங்ககிட்ட அனுசரணையா இருப்பாங்கங்க. நீங்க சொல் பேச்சு அவங்க மாற மாட்டாங்க. மனஸ்தாபங்கள் விலகுதுங்க. உங்களுக்கு பக்கபலமா அங்க நிக்க போறாங்க. நீங்க நினைச்சத சாதிக்கிறதுக்கு அவங்க உறுதுணையா இருப்பாங்க. 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, பூர்வீக வீட்ட சீரமைக்கணும், விரிவுபடுத்தணும், இப்படி சொத்து சம்பந்தமா நிறைய இடைஞ்சல்கள சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே இப்ப சரியாகுமுங்க. கோர்ட்டு கேஸ் ஏதாவது சொத்து சம்பந்தமா போயிட்டு இருந்தா கூட அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. குறிப்பா உங்க மூதாதையருடைய சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேருமுங்க. புதுசா வீடு கட்டக்கூடிய யோகம் கூட இருக்குதுங்க. பழைய வீட்டை சீரமைத்து திரும்பவும் ஒரு புதுமையா மாத்தி அமைக்கக்கூடிய வகையிலும் இருக்குமுங்க. அதே போல வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. 5வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய பிரச்சனைங்க. பெரும் பிரச்சனைங்க. நமக்கே தெரியல, ஒரு மாதிரி பயமா இருக்குமுங்க. நமக்கு ஏதோ பெரிய வியாதி இருக்குமான்ற அளவுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்பப்ப நம்மள சோர்வடைச்சுக்கிட்டே இருக்குமுங்க. அந்த உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க. இருந்தாலும் எப்பவுமே மகர ராசிக்காரங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. நேரத்துக்கு ஒரு தூக்கத்தை வச்சுக்கோங்க. அதே போல வெளி உணவை தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? ஆரோக்கியம் இருந்தா மட்டும்தான் உங்களால எல்லார்கிட்டயும் அக்கறை காட்ட முடியுமுங்க. அத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க. 6வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பழைய கோர்ட் கேஸ் வழக்கு, சொத்து பிரச்சனை தனிங்க. நம்ம குடும்பத்துக்கும், நம்ம சொந்தக்கார குடும்பத்துக்கும் அப்படி இப்படி ஏதாவது ஒரு வகையில கோர்ட்டு கேஸ்ல அலைஞ்சிட்டு இருப்போம். அதுல இப்போ உங்க வக்கீல் சொல்றத மட்டும் கேட்டு நடந்துக்கோங்க. தானா எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. பேச்சிலும் சரி, செயல்பாடும் சரி, நிதானமா இருங்க. தன்னால அந்த கோர்ட்டு கேஸு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா முடிஞ்சிருமுங்க. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல சிந்தனைகள் தான். ஆனா என்ன, அவசரம் காட்டுவீங்க. மற்றவங்களுக்கு ஹோப் கொடுத்துருவீங்க. இப்போ ஓடி வரும், ஓடி ஒரு இடத்த ரீச் பண்ணுறதுக்கு ஓடி வரணும். அப்போ தான் ஜெயிக்க முடியுங்க. ஓடி இருக்கிறப்போ நம்ம கூட ஓடிட்டு வரான் பாத்தியா, போட்டி எல்லாரும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரிக்ஸை சொல்லி கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள்ல மகரம் தோத்து போகிறதுக்கான காரணம் இவங்க ரகசியங்கள் ஈஸியாக வெளியில சொல்லிடுவீங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, பரவாயில்ல பொழைச்சிட்டு போகட்டும்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த பரவாயில்ல பொழைச்சிட்டு போறதுங்கிறதுக்கு அந்த பொழப்பு, மற்றவங்க பொழைக்கிற பொழைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பை திருடி பொழைக்கிறாங்க. அப்ப அந்த உழைப்பு உங்களுக்கு வீணா போகுதுங்க. நீங்க வீழ்ச்சி அடைகிறீங்க. அதை மனசுல வச்சுக்கோங்க, இல்லையா? அடுத்ததா 7வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வாகன விபத்துகளால, நோய் நொடிகளால பாதிக்கப்பட்டு நிறைய செலவுகளால் அவஸ்தைப்பட்டு அல்லோலப்பட்டிருப்பீங்க. சதா நேரமும் ஏதாவது ஒரு செலவு விழுந்துட்டே இருக்குமுங்க. அந்த செலவுகள் பண்ணக்கூடிய நிலை மாறுதுங்க. ஓகேங்களா? ஒரு 10 காசு சேர்க்க முடியாத அளவுக்கு ரூ. 1 சம்பாதிச்சா பரபரன் கடன் வாங்கி பண்ணுற மாதிரி தான் செலவு வந்திருக்குமுங்க. அந்த நிலை மாறுதுங்க. அதே போல் பழுதாகி நின்னக்கூடிய வாகனங்களை மாற்றுவீங்க. அடுத்ததா 8வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு வழியே இல்லை. ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு போவாங்க. ஒத்தமா இல்லை, ஓரம் ஓரம் கேவலம் பேசுகிற மாதிரி, ஊர் ஊரம் கேவலம் பேசுகிற மாதிரி தான் வீட்டில் சண்டை சச்சரவு அப்படி போயிட்டே இருக்குமுங்க.
சுப நிகழ்ச்சியும் தடைப்பட்டு போகுமுங்க. இப்படி இருக்கக்கூடிய குடும்பத்துடைய சூழ்நிலை மாற்றமடைந்து குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி இருக்க போகுதுங்க. பல வகையில பணவரவு உண்டாக போகுதுங்க. எல்லா விஷயங்களுமே வெற்றி கிடைக்க போகுதுங்க. வழக்குகள்ல வெற்றி கிடைக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம், தாம்பத்தியம் இணைக்குங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் மகர ராசி எழுதி வச்சுக்கோங்க, கனவுலையும் அது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணுமுங்க. 3ஆம் நபர்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. குடும்பத்திலேயா இருக்கட்டும், தொழிலையா இருக்கட்டும், நட்பு ரீதியா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு கோடு போட்டு அதை தாண்டி வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல உத்தியோகத்துல இருக்கீங்களா, அதிரடி மாற்றம் இருக்குமுங்க, முன்னேற்றம் இருக்குமுங்க. மேலதிகாரிங்க உங்ககிட்ட ஆதரவு கிடைக்குமுங்க. கொடுக்கல் வாங்கல்ல மேன்மை ஏற்படுதுங்க. கௌரவ பதவிகள் தேடி வருமுங்க. அலுவலக ரீதியா, தொழில் ரீதியா வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க. சொந்த ஊர்ல செல்வாக்கு அதிகமாகுமுங்க. வீடு வாங்குறது, வீடு கட்டுறது எல்லாமே நல்லபடியா நிறைவேறுமுங்க. அறகுறையா நின்று போன கட்டிட வேலைகள் எல்லாம் இப்போ முழு மூச்சோட கட்டிடம் முடிஞ்சு கிரகப்பிரவேசம் செய்வீங்க. அதே போல தாய் வழி சொத்துகள் கைக்கு வருமுங்க. மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டில் வேலை கிடைக்குமுங்க. கல்வியில மேம்பாடு இருக்குமுங்க. அதே போல தள்ளிப்போன மகர ராசிகளுடைய திருமணமோ இல்லை உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஏதாவது ஏற்பாடா இருந்தா அந்த திருமணங்கள் இப்போ கைகூடி வருமுங்க. விஐபிகளுடைய முன்னிலையில அந்த கல்யாணத்தை ஜம்முன்னு நடத்துவீங்க. அதே போல அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தலைமைக்கு நெருக்கமாவீங்க. வெற்றி பெறுவதை மட்டுமே வழக்கமா கொண்டு வாழ போறீங்க. இதோட வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள் வரும்னு சொல்லலையா? தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. பண வரவு அதிகமா வருமுங்க. வியாபாரம் பல வகையில லாபத்தை கொடுக்குமுங்க. ஷேர் மூலம் பணம் வருமுங்க. ஒட்டுமொத்தமா சமுதாயத்துல அந்தஸ்து, கௌரவத்தோட வாழ போறீங்க. குடும்பத்துல அந்தஸ்து பல மடங்கு உயர போகுதுங்க. எல்லாத்துக்கும் மேல விலையுயர்ந்த நகைகளை வாங்குவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய யோகம் இருக்குதுங்க. குடும்பத்துல இருந்த தடைகள் எல்லாமே உடைப்படுதுங்க. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுதுங்க. அடுத்தவங்களை நம்பி மட்டும் எக்காரணத்தை கொண்டும் மகர ராசி அகலக்கால் வைக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை தான் செய்யணுமுங்க. உங்க வேலையை நீங்க தான் செய்யணுமுங்க. யாரையும் நம்பி ஒப்படைக்க கூடாதுங்க. யாரையும் நம்பி எதையும் கொடுக்க கூடாதுங்க. வாங்கவும் கூடாதுங்க. புரியுதுங்களா? மகரம் எக்காரணத்தை கொண்டும் யாரையுமே எந்த காலத்துலையும் நம்பக்கூடாதுங்க. சனீஸ்வர பகவானை அதிபதியாக கொண்டு வந்த நீங்கள் பல பேருக்கு வழிகாட்டி, ஓகேங்களா? உங்களை தான் 10 பேர் நம்புவானே தவிர்த்து நீங்கள் ஒருத்தனை நம்பி இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலை கண்டிப்பாக சாதகமாக நமக்கு இருக்காதுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஒட்டுமொத்தமாக இந்த திருகிரக யோகம்ங்கிறது புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இதை பயன்படுத்தி உங்களுடைய இலக்குகளை எட்டி பிடிக்க போகிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருகிரக யோகம் கொடுத்துருக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதீத நல்ல பலன்களையும் கொடுக்க போகுதுங்க. ஏன்னா புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படுமுங்க. நிதி நிலைமை வலுவாக இருக்குமுங்க. குடும்பத்திலையும் சரி, வாழ்க்கையிலும் சரி, மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவே இருக்காதுங்க. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுதுங்க. செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்குமுங்க. நீங்களே செல்வாக்கு மிக்க நபர்களா பலம் வர போறீங்க. வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்குமுங்க. சுப நிகழ்ச்சியில அதிகமா பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமுங்க. புதிய வேலை தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தா இந்த காலத்துல தொடங்கினா நல்ல வெற்றி கிடைக்குமுங்க. அதே போல நீண்ட காலமா உங்களுடைய பணம் இங்க வெளியில சிக்கி இருந்தா அந்த பணத்தை நீங்களே மறந்திருந்தா கூட அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. வருமானத்துல உயர்வு இருக்குமுங்க. வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. உத்தியோகத்திலையுமே உயர்வை அடைய போறீங்க. அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. மேலதிகாரிகளோட முழு ஆதரவு கிடைக்குமுங்க. ஏற்கனவே தொழிலையும் ஏதாவது ஒரு விஷயத்திலையும் முதலீடு பண்ணியிருந்தா பழைய முதலீடு இருந்து கூட இப்போ நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி பங்கு சந்தை, பந்தயம், லாட்ரி இதன் மூலமாகவும் கூட நல்ல நிதி ஆயுதங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க.
ஒட்டுமொத்தமா இந்த திருக்கிரக யோகம்ங்கிறது மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில மாற்றத்தையும், ஏற்றத்தையும், அதிர்ஷ்டத்தையும் நிகழ்த்த போகுதுங்க. இது எல்லாம் உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னா, நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேரால தான் நமக்கு நல்லது நடக்க போகுதுங்க. புதன் பகவானுடைய வழிபாடு செய்யணுமுங்க. அவருடைய அனுகிரகம் நமக்கு நிலைச்சிருக்கணுமுங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் அருகில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இஷ்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயுடைய அம்சம் பொருந்திய துளசி மாலையை அணிவித்து குடும்பத்தில் எல்லாருடைய பெயரிலையுமே அர்ச்சனம் செஞ்சுட்டு வாங்க. செல்வ செழிப்பு மேலோங்குமுங்க. குடும்பத்தில் சுபக்ஷம் நலம் கிடைக்குமுங்க. 2வது பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய வழிபாடு அனுதினமும் சூரிய பகவானை வணங்கித்தான் உங்கள் நாளை தொடங்கணுமுங்க. இதன் காரணமாக வாழ்க்கையில் எக்காரணத்தை கொண்டும் இருட்டுங்கிறது சூழாமல் போகுமுங்க. எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளும் உங்களை சூழாமல் இந்த சூரிய பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்குமுங்க. 3வது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற கொண்ட கடலை இருக்குல்ல, அதிலிருந்து மாலை கட்டி போட்டாலும் சரி, இல்லை நெய்வேத்தியமாக கொடுத்து அவருக்கு படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தாலும் சரி, நிறைய நன்மையான பலன்களை உங்களுக்கு கொடுப்பாருங்க. இவர் ஒரு பார்வை இருந்தாலே போதும் இல்லையா, நமக்கு பலம் கொடுக்குங்க. இந்த 3 தெய்வங்களை வழிபாடு செய்ய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. யார் உங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்ச்சி செய்தாலும் அந்த தெய்வங்கள் இறங்கி உங்களுக்கு ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணால் கூட சரி, முயற்சி மட்டும்தான் பண்ண முடியாது தவிர்த்து ஒன்றும் உங்களால் பண்ண முடியாதுங்க. ஒட்டுமொத்தமாக மகரத்திற்கு வாழ்க்கை மாறுதுங்க. நல்லா இருக்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. மறக்காமல் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள். வெற்றி நிச்சயம்ங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.